எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து தாயாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து தாயாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், நாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. மகா இரக்கம் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தில் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் அனுப்பும்படிக்காக செபிக்கிறேன் அப்பா. சபை முழுவதையும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைக்கும்படிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது ஆண்டவரே, நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஓடி போகும் என்று சொல்லுது. நிறைவான இயேசுவானவர் வரும் பொழுது, நிறைவான அவர் தந்த அபிஷேகம் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் குற்றங்களும் எங்களை விட்டு ஓடி போகும் என்று அறிந்து உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உம்முடைய மகிமை கடந்து வருவதாக, உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா நுகத்தடுகளையும் முடித்து போடுவதாக தகப்பரே. அவர்கள் தோளில் இருக்கக்கூடிய எல்லா நுகங்களையும் நுகத்தடிகளையும் அவர்கள் தோள்களில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுட்டரிக்கும்படிக்காய் செபிக்கிறேன். உம்முடைய மகிமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பதாய் போகிறார், அவர் தடைகளை உடைப்பார் என்று சொன்னதை போல, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் செல்லும் என்று வாக்களித்ததை போல, உம்முடைய சமூகம் இந்த கால வேளையில எங்களுக்கு முன்பதாய் செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை பின்னதாக காக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி முன்பதாக செல்லுகிற சமூகம் எங்களை வழி நடத்தட்டும். பின்னதாக வருகிற உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும் அப்பா. நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. பேதுரு பிரசங்கித்த பொழுது அந்த வசனத்தை கேட்டவர்கள் மீது அந்த வசனம் உடைக்கப்பட்ட பொழுது எல்லார் மேலும் அபிஷேகம் இறங்கிட்டதை போல ஒவ்வொருவருக்குள்ளாக உணர்வின் ஆவியை தந்து புதுப்பித்து அனுப்புவீராக, புதுப்பித்து அனுப்புவீராக. ஓ ஆண்டவரே, கொடுக்கிற இந்த போஜனத்தினால் நாங்கள் ஓடி முடிக்க கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெயம் எடுத்துக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது, உறுதியாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்தில் நமக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் இப்படியா இருக்கிறேன், கஷ்டத்தில் இருந்தேன்,
என்று சொல்லி ஐஸ்வர்யவனாக விரும்புகிறார்கள். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் வெறும் 500 ரூபாயிலே ஆரம்பித்தோம். அதுதான் என்னுடைய ஃபெலோஷிப். நான் திருமணம் என்னுடைய படிப்பு முடிவதற்கு முன்பதாகவே திருமணம் ஆகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடங்கினது வெறும் 500 ரூபாய் என்னுடைய ஸ்டைஃபண்டினாலே. அந்த 500 ரூபாய் 2500 ரூபாய் ஆயிற்று, 3000 ஆயிற்று, 10,000 ஆயிற்று. பிறகு ஒருத்தர் சம்பளம் 2 சம்பளமாய் மாறிற்று. இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பேரின்ப பெருவிழாவிலே 97ஆம் ஆண்டு கொடுத்தார். இங்கே வென்றவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இன்றையிலிருந்து உங்கள் பொருளாதார நிலைமை சீர்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அதை பிடித்து ஜெபித்தோம், தேவன் உயர்த்தினார். ஆகவே இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் பிடுங்கிக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் திறந்தால் பூட்டுகிறவன் யார்? அவர் பூட்டினால் திறக்கிறவன் யார்? தாவீதின் திறவுகோலை அவருடைய ஷோல்டரில் வச்சிருக்கிறார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் கொடுக்க நினைத்து விட்டால், ஆண்டவர் ஒரு மனிதனை நீதியின் வலது கரத்தினால் உயர்த்த ஆரம்பித்து விட்டால், அதை யாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியினாலும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். இன்னொரு காரியமும் உண்டு, அதனோடு கூட எந்த வேதனையும் வராது. ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்தால் உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுத்த முறை நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். நிறைய சமயத்தில் தான் நடந்திருக்கிறது. எனக்கு ஒரு உதவி செய்வார்கள், பின்பதாக வந்து தலையை சொரிந்து கொண்டு வருவார்கள். என்னுடைய நண்பனுடைய பிள்ளை, என் சொந்தக்காரனுடைய பிள்ளை, அவனுக்கு அட்டண்டன்ஸ் இல்லை, அவனுக்கு மார்க் குறைந்து விட்டது, அவனுக்கு ஒரு அட்மிஷன் கொடுங்க, அவனை பாஸ் பண்ணி விடுங்க என்று சொல்லி ஒரு உதவி செய்து விட்டு கூடவே என்ன செய்கிறார்கள்? இந்த வேதனை தரும் காரியத்தையும் கொண்டு வருவார்கள். ஆகவே தான் யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனுக்குரிய காரியங்கள் என்று 4ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், துன்மார்க்கருடைய கம்பீரம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எல்லாம் துன்மார்க்கனுக்கு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பூமியில் அவனுக்கு ஐஸ்வர்யம் வரும், எல்லாம் வரும் என்று சொல்லிவிட்டு 22ஆம் வசனத்திலே அழகாக வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு வேண்டும் என்ற பரிபூர்ணம் வந்தவுடன் கூடவே வியாகுலம் வரும். இதுதான் இந்த உலகத்து காரியம். நீங்க தேடி ஓடும் பொழுது, ஐஸ்வர்யனாக தேடி ஓடும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா நண்பர்கள் வருவார்கள், எல்லாரும் வருவார்கள். கூடவே என்ன வரும்? குடிப்பழக்கம் வரும், கூடவே துக்கம் வரும், கூடவே எல்லாம் வரும். அந்த காரியத்தை ஆடம்பரமான செலவுகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும். பொத்த பையிலே போடுகிறதை போல ஒரே நாளிலே கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். வேண்டும் என்ற பரிபூர்ணம் வந்தவுடன் கூடவே வியாகுலம் வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. இது மனுஷன் தானாகவே தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய செல்வ பெருக்கை தேடும் பொழுது கூடவே அவனுக்கு என்ன செய்யும்? வியாகுலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே சமயம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு கூட என்ன செய்ய மாட்டாராம்? ஆண்டவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு வசனம், அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் சொல்லி 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 ஜபிக்கிற ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு துன்மார்க்கரோடு கூட அவருடைய குழியை நியமித்தார்கள், ஆனால் அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யனோடு கூட இருந்தார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு துன்மார்க்கரோடு கூட ஒரு குழியை நியமித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையிலே இந்த புறமும் அந்த புறமும் கள்ளனோடு கூட ஒரு துன்மார்க்கமான ஒரு சூழ்நிலையிலே அவரை சிலுவையில் அடைந்தார்கள். ஆனால் அவர் மரித்த பொழுதோ ஐஸ்வர்யன் ஆகிய பிதாவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் வேதம் அழகாய் சொல்கிறது. பிதாவனுடைய வலது பரிசத்திலே மகிமை பொருந்தியவராய், அங்கே சிறப்பு மிகுந்தவராய், இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பாரசத்தை வீட்டிலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பிறகு வாசித்துக் கொள்ளுகிறோம். அவர் மரித்தார், அவரை துன்மார்க்கரோடு குழிகளை நியமித்தார்கள், ஆனால் அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யனோடு கூட இருந்தார் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தாராம். பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது என்று சொன்னவர். அந்தகார பொக்கிஷங்களும் மறைவிடத்தின் புதையல்களும் நமக்காக வெளிக்கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு ஆண்டவர், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன்.
ஐஸ்வர்யவானோடு கூட இருந்தவர். பிதாவானவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார். அந்த ஐஸ்வர்யவானோடு கூட இருந்தவர் நம்முடைய தரித்திரத்தை போக்கும்படி நமக்காக தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. பல காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். இதுதான் நமக்கு முதலாக சொல்லப்படுகிறது. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நம்முடைய தரித்திரத்தை நாம் ஐஸ்வர்யவனாக மாறும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர் பல இடங்களிலே ஆண்டவர் அங்கலாய்த்ததை வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். ஐயோ, ஆகாயத்து பறவைகளுக்கு ஒரு கூடு இருக்கிறதே, ஏதோ நரிகளுக்கு கூட ஒரு குழி இருக்கிறது, தலை சாய்ந்து படுப்பதற்கு, இளைப்பாறுவதற்கு ஒரு தாய் தகப்பன் என்று சொல்லி ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, மனுஷகுமாரன் தலை சாய்க்க ஒரு இடமில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்த ஒரு ஆண்டவர். அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது கூட அவருடைய அங்கி, ஒரே ஒரு அங்கி தான் அவர் வைத்திருந்தார். அந்த அங்கியை கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? சீட்டு போட்டு பிடுங்கி கொண்டார்கள். அரை நிர்வாணமாக தன் மானத்தை மறைப்பதற்காக மட்டும் ஆண்டவர் ஒரு துணியை அணிந்து கொண்டவராக அங்கே சிலுவையிலே அரை நிர்வாணமாக தரித்திரரான தொங்கினார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படி தரித்திரராய் தொங்கினார், அரை நிர்வாணமாக. அவருக்கு ஒன்றுமில்லை, எல்லாராலும் கைவிடப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு தரித்திரராய் ஒன்றுமில்லாமல் அவர் என்ன செய்தார்? மரித்தார். ஆனால் துன்மார்க்கரோடு கூட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனால் மரித்த பொழுது அவர் ஐஸ்வர்யனானார். தரித்திரர் ஐஸ்வர்யவான் தரித்திரரானார். தரித்திரன் மறுபடியுமாக பிதாவினிடத்தில் போய் ஐஸ்வர்யனானார் என்று சொல்லி வேதம் மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, யார் யார் தம்மை தொழுது கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர், சகல ஜாதிகளுக்கும் ஒளியாய் அனுப்பப்பட்டவர், நாம் வந்தடையத்தக்கதான கண்மலை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று பெயரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி இருக்கிற சூழ்நிலையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் அமெரிக்கன் என்றும் இந்தியன் என்றும் வேறு என்ற நாட்டிலும் என்றும் ஒரு காரியமும் இல்லை. யார் யார் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறார். அவரிடத்தில் வருகிறவர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து யாராவது வருகிறார்களோ, கடன் பாரப்பட்டு வேதனைப்பட்டு ஒன்றுமில்லையே, வறுமையிலே நான் பாரப்பட்டு இப்படியாய் உழண்டு கொண்டு இருக்கிறேனே என்று என்னை போல எங்களைப் போல வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஐஸ்வர்யத்தின்படி நம்மை குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அந்த ஐஸ்வர்ய பரம ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவான இயேசுவானவர், நிறைவான இயேசுனுடைய அன்பு, நிறைவான இயேசுனுடைய அந்த பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் நமக்குள் வரும் பொழுது, நிறைவான இயேசுவின் மீது வைக்கிற ஒரு விசுவாசம், நிறைவான இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே நம்ம உள்ளத்திலே குடியிருக்க இடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவியத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த நிறைவு வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஓடி போகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவாக்கப்படுகிறது. பள்ளத்தாக்கெல்லாம் முதலில் நிறைவாக்கப்படும், பிறகு அதன் மீது மாளிகை கட்டப்படும் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். உன் வாழ்க்கை பள்ளத்தாக்காக இருக்கிறதா, அதை முதல் ஆண்டவர் சரி செய்வார். அதன் மீது ஆண்டவர் நிறைய அஸ்திபாரத்தை போட்டு உன் மேல் ஒரு வீட்டை கட்டும்படிக்காக, ஏன் ஒரு மாளிகை கட்டும்படிக்காக தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, நாம் கொடுக்கிறதின்படி அல்ல, நாம் எப்படி என்ன செய்கிறோம் என்பதின்படி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயுல சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார், நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தால் நாம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாலும் சரி, அந்த நிறைவான இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நிறைவுகளை, நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, நாம் கொடுப்பதின்படி அல்ல. ஆண்டவர் அவர் நமக்கு நியமித்திருக்கிறபடி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய உண்மையின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் அது தெரியாமல் தான் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். நமக்கு இது தகுதியா? whether we are fit to get it என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக இருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்.
ஆச்சரியப்படுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஆச்சரியப்படுகிறார். ஒரு 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 காரியத்தை பார்த்தவுடன் ஐயோ என்று கத்துகிறோம் அல்லது ஆச்சரியப்படுகிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆச்சரியப்படுகிறார். ஐயோ என்று சொல்லுகிறதை போல தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவன் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வியப்புறுகிறார், ஆச்சரியப்படுகிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது, நமக்காக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு கூட தேவன் வேதனை கூட்ட மாட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடுங்க, அவர்தான் ஐஸ்வர்யம். நமக்கு சொந்தமாக எதையும் தேடிக்கொள்ள வேண்டாம். உழைக்கிறவன் உழைக்கட்டும், காலை முத கொண்டு சாயங்காலம் வரைக்கும் உழைப்பா, பொத்த பையில் போயிடும், மருத்துவ செலவில் போய் சேர்ந்துடும், மீதி எடுக்க முடியாது. ஓடி ஓடி உழைக்கலாம், 24 மணி நேரம் உழைக்கலாம், 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கலாம், ஓய்வின்றி உழைக்கலாம், வேர்வை சிந்தி உழைக்கலாம். ஆனால் வேதம் மிக அழகாக அவருடைய பிள்ளைகளுக்காக சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, அவரால் சுத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளால், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்காக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அது ஆழம், அவருடைய ஐஸ்வர்யம் நிறைவு என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து கொஞ்சம் தியானிக்கும் பொழுது இது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 9:23. தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் தெரியப்படுத்தவும் சித்தம். போதும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரங்கள் நம்ம மேல அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணும், தெரியப்படுத்தும்படிக்காக தேவன் இந்த உலகத்துக்குள் வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து நிறைய பேசி இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம், ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும், இதுதான் ஆண்டவருடைய சித்தம். தம்முடைய தயவுள்ள பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 7ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறார், நான் விரும்புகிற, ரோமர் புஸ்தகத்தில் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், காரணம் எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவத்தின் பிரமாணம் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் தேவனுடைய தயவுள்ள சித்தம் காரியத்தை செய்ய வைக்கிறது, விருப்பத்தை உண்டு பண்ணுகிறது, செயலை கொண்டு வருகிறது. ஐயோ நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஐயோ நான் உபவாசிக்க வேண்டும் என்ற விருப்பம், ஐயோ என் மகன் இப்படி கஷ்டப்படுகிறாளே, என்னுடைய மகன் தவிக்கிறானே என்று சொல்லுகிற ஒரு தாய் என்ன செய்கிறாள்? அவளுக்காக நான் பசியா வருவான், விளையாடிட்டு வருவான், அவனுக்கு நான் உணவு செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தினாலே உணவு செய்கிறதை போல ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறார். என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கணும், நான் குடும்ப ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைகளுக்கு அதுதான் ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு அதுதான் அரண். இருக்கிற சூழ்நிலையில பயமா இருக்கிறது, காதுகளிலே கேட்கிற செய்திகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது. உலகத்தில் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், என்னென்னெல்லாம் கேட்கிறோம். கல்லூரியில் அல்ல, இப்பொழுது பள்ளிகளிலேயே பாவம் பெருகி நிற்கிறதை கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் தான் நம்முடைய பிள்ளைகளை காக்கணும். யாரை நம்பி அனுப்புகிறோம்? காலையில் வீடு போகிறவர்கள் வீடு திரும்புகிறதில்லை. நான் மதுராந்தத்தில் தான் சொல்லிட்டு வருவேன் டாலிகிட்ட, நான் போகிறது திரும்ப வருவது நிச்சயமல்ல, நீ என்னை நம்பி அல்ல ஆண்டவரை நம்பி இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வருவேன். இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்மளை காக்கணும். இரவும் பகலும் கண்ணை உறங்காமல் காக்கிற ஒரு ஆண்டவர், பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவாக இருக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியும் குழந்தைகளையும் ஆண்டவர் தான் காக்கணும். வெளியே போனால் தொத்து நோய் வந்துடுது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், பிள்ளை தும்ம ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டா போது உடனே தும்மல் வந்து விடுகிறது. ஒரு மாதம் வந்துடுது. ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், அதனால் சைடு எஃபெக்ட், பிள்ளைகளுக்கு அப்பிடைட் குறைஞ்சி போகுது, 2 கிலோ 3 கிலோ குறைந்து போகிறார்கள். ஆண்டவர் தான் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கணும்.
என் ஆண்டவர் தான் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். பிள்ளைங்க வாலிப வயசுல வரும்பொழுது ஆண்டவர் தான் பாவ எதிர்ப்பு சக்தியாக இருக்கணும். பாவத்துக்கு எதிர்த்து போராடுகிற ஒரு சக்தியை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் செபிக்கிறோம். ஆகவே தான் சொல்கிறார், தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் அவரிடத்தில் நம்மிடத்தில் விளங்க பண்ணும்படிக்காக அவர் எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பெயர் கிருபா பாத்திரம். கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னவர், கிருபா பாத்திரங்கள் மீது என்னுடைய மகிமையின் அபிஷேகத்தை, மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1:18 வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:18. பரிசுத்தவான்களிடத்திலே நமக்கு உண்டாயிருக்கும் சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். பரிசுத்தவான்களோடு கூட இருக்கக்கூடிய சுதந்திரத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. பரிசுத்தவான்களிடத்திலே நமக்கு பங்கு உண்டு. அதைத்தான் நம்ம அடைய போகிறோம். அவர் வரும் நாளில் அவரை எதிர்கொண்டு போகும்போது அவரோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட சகலவிதம் நானும் பாடுவேன் என்று பாடுகிறோம் அல்லவா? தூதர்களோடு கூட பாடுகிறோம், பரிசுத்தவான்களோடு கூட பாடுவோம் என்கிற நம்பிக்கையில தான் இருக்கிறோம். பக்தருடன் பாடுவோம், சகல தேவர்களோடு தேவ தூதர்களோடு கூட தேவனை துதித்து பாடுவோம் என்று சொல்லுகிறோம். ஆகவே தான் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள்ளாக நமமும் சுதந்திரம் அடையும்படிக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு தடுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அதே பிலிப்பியர் 3:19 வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். 2 காரியம் வேதம் சொல்லுகிறது. ஒன்று, அவருடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நம்முடைய அறிவினால ஆண்டவருடைய அன்பை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. சின்ன பிள்ளைங்க பாடுவாங்க, God's love is so deep you cannot go underneath. God's love is so high you cannot go over it. God's love is so broad you cannot go around it. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உங்க அறிவினால, மனுஷ அறிவு எவ்வளவு கற்றாலும் சரி, எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது. முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் இருந்தீர்கள் என்றால் எந்த அளவுக்கு இயேசு என்னை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு என் குடும்பத்தை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு என் சபையை நேசிக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள, ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும், ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் காண மாட்டீர்கள், அவரை அறிய மாட்டீர்கள், ஆகவே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். யோவான் 14 எழுதப்பட்டிருக்கிறது. They will not see the Holy Spirit. They will not experience the Holy Spirit. Therefore they won't know the Holy Spirit என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் you will know Holy Spirit என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. Because he dwells in you, உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறபடியினால் you will know the Holy Spirit, அவருடைய கிரியைகளை அறிந்து கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறபடி ரோமர் 5:5 தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பை ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும், முழுமையாய் தெரிந்து கொள்ள முடியும். அது இட் இஸ் அ ப்ராசஸ். வாழ்க்கையில் வாலிப நாட்களில் கொஞ்சம் அன்பை உணர்ந்திருப்பீங்க. கல்யாணம் ஆகி குழந்தை வரும்பொழுது, பிள்ளைகள் குழந்தை குடும்பம் வரும்பொழுது இன்னும் அன்பை ருசி பார்ப்போம். போக போக அப்படியே ஆண்டவருடைய அன்பு எல்லைகளை பெரிதாக்கி கொண்டே போவோம். ஆண்டவருடைய அன்பை, பரிபூர்ண அன்பை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களாய் இருப்போம். அறிவு கெட்டாத அந்த அன்பையும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படணும். ஒன்று, அறிவை அடையணும். 2வது, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படும்படிக்காக மகிமையின் ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அது மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். நீதிமொழிகள் 30 8-9 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 8:9, மன்னிக்கோ 30:8-9.
எட்டாவது வசனம் தான் விட்டாங்க, வாசிக்கிறேன். மாயையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருங்க. ரெண்டே எனக்கு கொடாதீங்க. ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். நான் தரித்திரம் அடைந்து திருடாதபடிக்கு, ஐஸ்வர்யம் அடைந்து உம்மை மறுதளிக்காதபடிக்கு, உம்மை விட்டு போகாதபடிக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாங்க. அழகான ஜபத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது கற்றுக் கொடுத்தார். நாளைக்குன்னு சேர்த்து வைக்காத, நாளைக்கு நீ உயிரோடு இருக்கிறியான்னு கூட தெரியாதும்பார். ஐஸ்வர்யவான் அப்படி தான் செஞ்சு வச்சான். ஐயோ, நான் விளைச்சல் எல்லாம் இருந்துச்சு, இன்றைக்கு ஒன்று ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. இன்னைக்கு ஐஸ்வர்யமும் தரித்திரமும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு ஐஸ்வர்யனாக மாற்றாதீங்க, தரித்திரனாக மாற்றாதீங்க. தரித்திரனாக இருந்தால் இச்சை பிடிச்சி திருட போயிடுவேன். பசி விற்கிது, பசி வந்தால் 10 போயிடும் என்று 10 பறந்து போயிடும் என்று சொல்லி நான் திருட போய் விடுவேன். பசி வந்தால் 10 பறந்துடும், என்ன செய்கிறோன்னு தெரியாது. ஆகவே அதே போல் ஐஸ்வர்யம் வந்து விட்டால் ஆண்டவரை மறுதளித்து விடுவேன், இஷ்டத்துக்கு ஓடிடுவேன். நிறைய பேர் நான் அப்படி பார்த்துட்டேன். சபையில் இங்கே இருக்கும்போது கஷ்டப்படுவாங்க. ஜெபிச்சு அண்ணன் ஜெபிச்சு, சபையார் ஜெபிச்சு, தேவ கிருபையினால, தேவ அபிஷேகத்தினால, தேவ வல்லமையினால நல்ல இடத்துக்கு போவாங்க. போன பிறகு ஆண்டவரை மறக்காமல் இருந்தால் சரி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் தயாளனாக இருக்கிறார். எங்கள் வாயிலிருந்து வேறு வார்த்தைகள் வராது. இஃப் தே டு நாட் forget God, we are happy. எங்களை மறக்கலாம், சபையை மறக்கலாம், யாரை வேண்டுமானாலும் மறக்கலாம், தாய் தகப்பனை கூட மறக்கலாம். ஆனால் என் அருள்நாதரை மறக்காமல் இருந்தால் போதும் என்று சொல்லி மட்டும் யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தான் சொல்லுகிற வேதத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். தரித்திரமும் ஐஸ்வர்யமும் இயேசு கிறிஸ்துவினால் தேவனால் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யமும் தரித்திரமும் இயேசு தேவனால் வருகிறது, பரமபிதாவினால் வருகிறது, நம்மை உண்டாக்கின ஆண்டவரால் வருகிறது என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் சந்திக்கிறார்கள். போதும். ஐஸ்வர்யவானும் தரித்திரரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். எப்படி கிருபையும் சத்தியமும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறதோ, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கிறது என்று சொல்லி உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்று நினைக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சத்தியமும் கிருபை இந்த உலகத்துக்குள் வந்தது. சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறது போல வேதம் இங்கே சொல்லுகிறது. தரித்திரவானும் ஐஸ்வர்யவானும் என்ன செய்கிறார்கள்? சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த ஐஸ்வர்யம் வெறும் இந்த ஐஸ்வர்யத்தை மட்டும் இல்லை, தரித்திரத்தை மட்டுமல்ல, தனித்தனியாக பார்க்காமல் ஒரே நாணயத்தின் 2 பக்கமாக ஐஸ்வர்யம் தரித்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் நமக்கு பகுத்து கொடுத்திருக்கிறார். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று அந்த வசனம் முடியுது. 2வது வசனத்தை வாசித்து முடிக்கும் பொழுது அவர்கள் தரித்திரனும் ஐஸ்வர்யவானும் ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தரித்திரனும் ஐஸ்வர்யவானும் என்ற தலைப்பில் தான் உங்களோடு கூட ஆண்டவர் என்னை பேச பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். அதற்குரிய முன்னுரையாகத்தான் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வசனங்களை கொண்டு உங்கள் உள்ளங்களை பகுத்துப்படி 3 ஓமைகள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும். அதை கொண்டு இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், விடுதலை அடைந்தவர்களாய், தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போகிறோம். முதலாவதான ஓமை தாவீதின் நாட்களில் நடந்த ஒரு காரியம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது பத்சேபாளிடத்திலே பாவப்பட்டு விடுகிறான். யுத்தம் போகிற சூழ்நிலையிலே யுத்தத்துக்கு போகாமல் அவன் உண்டாக்கின தேவன் அவனுக்கு கொடுத்த அரண்மனையின் உப்பரிகையிலே அவன் உலாத்தி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் கொடுத்த அவன் தான் தனக்குத்தானே உண்டாக்கி கொண்டான். எனக்கு ஆண்டவர் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு மாளிகை, அதிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னவன் ஆண்டவர் தனக்கு கொடுத்த மாளிகையிலே யுத்த நாளிலே யுத்தத்துக்கு போகாமல் உப்பரிகையிலே அவன் நடந்து கொண்டிருந்தான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவர்கள்
அப்படி என்று சொல்லுவார்கள். சுகபோகமாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொண்டு பெற்றுக்கொண்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருப்போமானால், ஜபிக்கிற நேரத்தில் ஜபிக்காமல், யுத்த நேரத்தில் யுத்தம் பண்ணாமல், பிள்ளைகளுக்காக மற்றவர்களுக்காக நான் உப்பரிக ஐ எம் வாக்கிங், கோயிங் ஃபார் அ வாக்கிங், ரிலாக்ஸ்டு வாக்கிங், மை லைஃப் இஸ் ரிலாக்ஸ், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அடைந்து விட்டேன் நினைப்பீர்களானால், உங்கள் கண்ணு மேலிருந்து கீழே பார்த்துச்சுன்னா, குளிக்கிற உப்பரியிலிருந்து பார்க்கும் பொழுது குளிக்கிற ஒரு பெண்ணை கண்டு இச்சை கண்டு மோகமடைந்து பாவம் செய்து அவனுடைய கணவனை கொன்று அவளை மனைவியாக அவளை ஏற்றுக்கொண்டது. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது என்று சொல்லி முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களா? இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்ததா? பொல்லாததாக இருந்தது. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? நாத்தானை அனுப்புகிறார். இது சென்டிங் எ ப்ராஃபட். ப்ராஃபட்டை போய் சொல்கிறான், ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். ஐஸ்வர்யான இடத்துல நிறைய ஆடுகள் இருந்தது, ஆட்டுக்குட்டிகள் இருந்தது. ஆனால் தரித்திரன் இடத்துல ஒரே ஒரு ஆடுக்குட்டி தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யான இடத்துல ஒரு வழிப்போக்கன் வந்தான். வழிப்போக்கன் வந்தவனுக்கு இவனுக்கு சாப்பாடு செய்யணும். சொந்தக்காரன் கூட அல்ல, உறவினன் அல்ல, சொந்தக்காரன் அல்ல, வழிப்போக்கன் வருகிறான். அந்த வழிப்போக்கனுக்கு உணவு சமைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மந்தைகளில் இருக்கிற ஏராளமாக இருக்கிற ஒரு ஆட்டையோ ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளாமல் இந்த தரித்திரனிடத்தில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை என்ன செய்கிறான்? பலியிட்டு அதை சமைத்து கொடுக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்ப தாவீது குதிச்சு எழும்புகிறான். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யார் அப்படி செய்தது? Who did it? அவன் மரணத்துக்கு பாத்திரவனாய் இருக்கிறான். அவன் வாயிலே தீர்க்கிறான். ராஜாவாய் இருக்கிறபடினால் அவன் தீர்க்கிறான். Who did it? He should be condemned. அவன் மரண பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, you are that fellow அப்படின்னு சொல்லுகிறான். நீதான் அந்த பொல்லாத மனுஷன், நீதான் மரணத்துக்கு பாத்திரவான் என்று சொல்லுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நாத்தான்வால் ஒரு பெரிய கட்டுரை வரைகிறார். தாவீதுக்காக ஒரு பெரிய லாங் லிஸ்ட் போடுகிறார். தாவீது, உனக்கு என்ன பண்ணார் பாரு ஆண்டவர். What all God did to you, kindly please remember it. Don't forget it. உன்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்து கொண்டார். உன்னை கரடியின் கைக்கு தப்புவித்தார், சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தார், பெலிசியன் கைக்கு தப்புவித்தார். உன்னை இப்படியாக கரவலாடுகளின் பின்பதாய் கொண்டிருந்த உன்னை கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கினார். இவனுக்கு சவுலின் கைகளுக்கு தப்புவித்தார். இப்படியெல்லாம் பண்ணாரு. இதெல்லாம் செஞ்சாரு. இன்னும் கேட்டிருந்தாலும் உனக்கு செஞ்சிருப்பாரு. நீ எப்படி ஏத்தியனாகிய உரியாவினை கொன்று அவனுடைய மனைவியை உனக்கு மனைவி ஆக்கி கொண்டாய். எது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாததாக இருக்கிறது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்றான். நீ இப்படி ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுத்தபடினால் உன்னுடைய வீட்டை விட்டு பட்டயம் விலகாது. நீ எப்படி அசிங்கப்படுத்தினாயோ அதே போல உன் வீட்டில் உன்னுடைய பெண் பிள்ளைகள் அசிங்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறான். தாவீது அழுகிறான், ஐயோ எனக்கு அப்படி நடக்கக்கூடாது. சரி, ஒன்று செய்கிறேன், நான் பாவம் செஞ்ச என்னை மன்னிங்க. 51ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், ஆண்டவர் நீ சாகாதபடிக்கு உன்னை காத்து கொண்டார். உன்னை சாகாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொண்டார். மற்றபடி இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய காரியங்களை அழகாக சொல்லுது. பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சாபத்தையும் எல்லாவற்றையும் பாவத்தின் தோஷத்தை ஆண்டவர் மன்னித்தார். ஆனால் கொடுத்த சாபம் அந்த நிறைவேறினது என்று வேதம் சொல்லுது. பட்டயம் அவனை விட்டு விலகவில்லை. ஆகவே தான் அவனுடைய கைகள் ரத்தம் சிந்தினபடினால் அவனாலே ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டவில்லை. அவனுடைய குமாரனுடைய நாட்களிலே தேசம் அமைதலாக இருக்கும், ஆகவே அவன் கட்டுவான் என்கிற சூழ்நிலை உருவாயிற்று. அப்படியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை சாபம் என்று சொல்ல மாட்டேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. அதே போல அவனுடைய வீட்டினுடைய பெண்களை குறித்து சொன்னதும் நிறைவேறிற்று என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஐஸ்வர்யவானாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு என்று சொல்லுகிற திருப்தி அடையாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்மிடத்தில் இருக்கிறத கொடுக்காம இன்னும் 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 என்ற ஆசை இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். நீ உலகத்தோடு கூட ஐஸ்வர்யவானா இருந்தா உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்க மாட்டேன். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வழியில் இருக்கிறத எடுத்து எதுக்கோ உடைப்பாங்க என்று சொல்லி. இன்னொருத்தன் பாக்கெட்டில் கையை விட்டு செலவு பண்ண வைக்கிறது. இதுதான் ஒரு ஐஸ்வர்யவான். அவனுக்குள்ள இச்சை இருக்கும். 2 காரியம் இருக்கும். ஐஸ்வர்யவானாக இருக்கும். ஒன்று, அவன் திருப்தி அடையாதவனாக இருப்பான். ஒன்று வேணும்னு கொண்டு கேட்கிறவனாக இருப்பான்.
அல்லது அல்லது இச்சை உள்ளவனாக இருப்பான். எப்படியெல்லாம் யாரை ஏமாற்றி யாரிடத்திலிருந்து பிடுங்கி எப்படியெல்லாம் துன்மார்க்கமாய் நடந்து செய்யலாம் என்று சொல்லுகிறதாக இருப்பான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவானாக விரும்புகிற உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற இச்சைகளிலே மாட்டிக்கொள்வார்கள். அதனால தான் அந்த ஓமை சொல்லப்பட்டது. ஐஸ்வர்யவானும் தரித்திரன ஓமையை தாவீது இடத்துல சொல்லப்பட்டது. காரணம், தாவீது நீ நல்ல ஐஸ்வர்யவானா இருந்த, ஆனால் என்ன செய்த, நீ என்ன பண்ணிட்ட, உரியாவினுடைய மனைவியை அவனை கொன்று, அதுவும் அவனுடைய எதிரிகளை வைத்து கொன்று அவனுடைய மனைவியை சொந்தமாக்கி கொண்டா. இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாக இருக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு ஐஸ்வர்யவனாக விரும்புகிறவர்கள், இச்சை உள்ளவர்கள், திருப்தியற்றவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி கண்ணியை உருவாக்கி கொள்வார்கள், தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் 2 காரியத்திலே சிக்கிக் கொள்வார்கள். நான் வாழ்க்கையில் பார்த்து விட்டேன், எவ்வளவோ பார்த்து விட்டேன் தேவனுடைய கிருபையினாலே. ஒன்று, திருப்தி அடைய மாட்டாங்க. ஒரு வீடு வாங்குவாங்க, இன்னொரு வீடு வாங்கணும்பாங்க. அங்கே வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு அங்கே வாங்கி போடலாம்பாங்க, இங்கே வாங்கி போடலாம்பாங்க. நெவர் எண்டிங், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு ஒன்று இருக்கிறது என்று நினைக்க மாட்டோம், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், 2 பிள்ளை வந்துருச்சு, 3 பிள்ளை வந்துருச்சு, அதுக்கு ஒரு இடம், இதுக்கு ஒரு இடம், அங்கே பாரு இங்கே பாரு என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். 2வது, எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கணும். ஐஸ்வர்யத்தினால என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ எல்லாவற்றையும், கேளிக்கைகள் எல்லா விதத்தையும் அனுபவிக்கலாம் என்று யோசிப்பார்கள். இச்சை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிற ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் என்ன நடக்குமா, அவர்கள் கண்ணிகளிலே மாற்றிக்கொள்வார்கள், இச்சைகளிலே சிக்கிக்கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8லிருந்து 25ஆம் வசனங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16லிருந்து 23, 2 இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் இடத்துல லூக்கால சொல்லும் பொழுது ஒரு தலைவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். 2வது இடத்திலே மத்தேயுவில் சொல்லும் பொழுது ஒருவன் வருகிறான். பின்பதாக 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவன், ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். வந்து, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் 10 கற்பனைகளை செய்ய, உன் முன்னை போல தன்னை போல பிறனை நேசி உதவி செய்ய என்று சொல்கிறான். அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதற்கொண்டு இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவன் மேலே பரிதாபப்பட்டு இரக்கப்பட்டு மனதுருகி சொல்லுகிறார், ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது, உன்னுடையதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும், நீ அப்பொழுது நித்திய ஜீவனை அடைவாய் என்று சொல்லுகிறார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருந்தபடியினால், தொடர்ந்து வாசிப்பீர்களானால் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருந்தபடியினாலே மிகுந்த துக்கத்தோடு கூட போயிட்டான். He was so attached with that. ஆண்டவருடைய அன்பை விட, பரலோக ராஜ்யத்தை விட, he was closely connected with, he was closely attached with the worldly wealth. உலக பிரகாரமான பொக்கிஷத்தோடு கூட அவன் என்ன செஞ்சிட்டான், ஒட்டிட்டான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், தொடர்ந்து பின்னாடி சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கணும், பரலோகத்தில் இருக்கணும். அதுக்கு 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, அந்த பரலோகத்தில் திருடன் திருவதும் இல்லை, அது என்ன, திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை, அங்கே துருவாகிலும் பூச்சி ஆகிலும் அதை கெடுப்பதில்லை. முதல் காரியம், பரலோகத்தில் நீங்கள் சொத்து சேர்த்து வச்சிங்கன்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கும். நோபடி கேன் டச் இட், நோபடி கேன் டச். ஒரே நாளில் யோபுவினுடைய கழுதை எல்லாம் ஓடினதை போல இருந்தாலும் பரலோகத்தில் அவன் சொத்து சேர்த்து வைத்து அவன் சன்மார்க்கனும் நீதிமானாய் இருந்தபடினாலே அவனுக்கு எல்லாம் திரும்ப இரட்டத்தனையாய் கொடுக்கப்பட்டதை போல இல்லை, மற்றவர்கள் காரியத்தில் ஒரே நாள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும், எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய சொத்தோடு கூட தான் அவனுக்கு என்ன இருந்துச்சு, உறவு இருந்துச்சு. 2வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சொத்து எங்கே இருக்குமோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்ததுன்னா பரலோகத்தை குறித்து உங்கள் எண்ணெல்லாம் பரலோகமாக இருக்கும். உங்கள் பொக்கிஷம் பூலோகத்தில் இருந்தால் உங்கள் எண்ணமெல்லாம் பூலோகத்தில் இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார்,
முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல பரலோகத்தில் சொத்து சேர்த்து வை. உன் பிள்ளைக்கு நான் 2 வீடு 3 வீடு சேர்த்து வைக்கணும், ஐயோ நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், முதல்ல பரலோகத்தில் சேர்த்து வை. அப்புறம் உலகத்தில் எப்படி சேர்த்து வைக்கணும் ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். God will guide you. என்னெல்லாம் வாங்கணும், என்ன செய்யணும்ட்டு உன் யோசனைகளை தேவனுடைய ஆலோசனையினால் நிறைவேற்றி தருவார். நீ யோசனை பண்ணு போதும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், முதலில் உன் பிள்ளை ரட்சிக்கப்படணும், உன் பிள்ளை பாதுகாக்கப்படணும்னு பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைங்க பெற்றோர்களே. பிறகு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், ஆலோசனை கொடுப்பார். இந்த கல்லூரியில் சேரு, இந்த ஸ்கூலில் சேரு, இந்த இடத்துல சேரு, நல்லா படிக்கணும், அவன் டாக்டர், அப்படியே செய்வார் ஆண்டவர். உன் யோசனையை அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி தருவார், உன்னுடைய ஆலோசனையின்படி நீ நினைத்தா போதும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருவார். ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும், ஆண்டவரே என் பிள்ளை கஷ்டப்படுறா, எஸ் ஐ வில் டூ இட். ஆண்டவரே என் பிள்ளைக்கு இது வேணும், ஐ வில் டூ இட். நான் பண்ணிடுறேன். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். என் பிள்ளைகளுக்காக நான் பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைக்கணும். என் பிள்ளைகளுக்காக நான் திருடக்கூடாது. என் பிள்ளைகளுக்காக என் கையில் கள்ளத்தராசு இருக்கக்கூடாது. என் பிள்ளைக்காக நான் என்ன செய்யக்கூடாது, அநியாயமாய் கொள்ளையிட்டு காரியத்தை செய்யக்கூடாது. நான் அப்படியாய் அபயங்காத்து கௌதாரி ஒன்றும் பிறக்காததை போல நான் அப்படி இருக்கக்கூடாது. அடைகாத்தும் ஒரு குஞ்சும் பொறிக்காத கௌதாரியை போல நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 19:21, பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் அவங்க இருதயம் இருக்கும் என்று சொல்லி வேதம் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 13:22 வாசித்து பாருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, முற்புள்ள இடத்திலே விளைந்த விதைக்கிறவனுடைய விதை என்ன செய்கிறதா, எங்கே இருக்குதான், வசனத்தை கேட்டோன்னு போது. ஏன், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வசனம் உள்ள பெனிட்ரேட் ஆக மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேது. கண்மலை உடைக்கும் சம்மட்டி தான் அந்த வசனம். ஆனால் எந்த இருதயத்துக்குள்ளாக அந்த ஐஸ்வர்யம் என்கிற மயக்கம், ஐஸ்வர்யம் என்கிற காரியம் இருக்குமோ அந்த காரியத்துக்குள்ளாக கண்மலையை உடைக்கிற அந்த சம்மட்டியான வசனங்கள் கூட போக முடியாதபடிக்கு நெருக்கி கீழே தள்ளி விடுகிறது என்று வேதம் சொல்லி. எடுத்துகள் வாசிங்க. முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் சுகபோகமும் அவனை என்ன செய்த நெருக்கி போட்டதனால் வெளியே தள்ளிகிறது, அவனும் பலனற்று போகிறான். இன்னைக்கு நிறைய பேர் பலனற்று போகிறாங்க. வசனத்தை வாங்குறாங்க, முள்ளுள்ள இடங்களில் விளைவிக்கப்பட்ட விதையை போல வசனத்தை வாங்குறாங்க. உலகத்தினுடைய கவலையும் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கமும் சுகபோகமும் சோம்பேறித்தனமும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா 3 வேளை சாப்பிட்டு நல்லா தூங்கணும், காலையில் எழுந்து ஜெபிக்க கூடாது, சாயங்காலம் எழும்பி ஜெபிக்க கூடாது, சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்களாம், வசனத்துக்கு கேட்டும் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை போல கொஞ்ச நாள் பலன் கொடுத்து அப்படி மின்மினி பூச்சி போல போய்விடுகிறார்கள் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 12:41, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:1-2 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் காணிக்கை பெட்டியின் இடத்துல இருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போடுகிறார்கள். தரித்திரரான ஒரு விதவை, ஒன்றுமே இல்லாத விதவை வந்து 2 துட்டுக்கு சமமான காசை போடுகிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் இந்த ஐஸ்வர்யவான்கள் கொடுத்ததை அனைத்தை காட்டிலும் இந்த ஏழை கொடுத்தது அதிகம் என்று சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டு மார்க் 12:41, லூக்கா 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து கொஞ்சம் கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அதனால தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிற நாம, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அதனோடு கூட வேதனை கூட்ட மாட்டார் என்று விரும்புகிற நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது கணக்கு பார்ப்பதில்லை. நிறைய நேரம் கேட்பாங்க என்கிட்ட 10% கொடுக்கணுமான்னு. இதெல்லாம் ஒரு கணக்கில், அது மினிமம் சாப்பிட்ணும், அவ்வளோதான். மினிமம் எவ்வளோ சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் மினிமம். நம்முடைய மனதுக்கு நியமித்தபடி என் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நியமித்தபடி எவ்வளோ வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதில் என்ன வரமுறை? அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, அவர்கிட்ட வாங்கி தான் அவர்கிட்ட கொடுக்குறோம். இதுதான் வாழ்க்கை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே ஐஸ்வர்யனாக இருக்கிற நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். சிரிப்புக்காக சொல்லவில்லை, உணர்ந்து சொல்லுகிறேன். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்கள் எண்ணி கொடுக்க மாட்டார்கள், அள்ளி கொடுப்பார்கள். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்கள்
அன்பை உணராதவர்கள் தானே செய்வாங்க. கணக்கு பார்த்து ஐயோ எவ்வளோ கொடுக்குறோமே, 10 ரூபா இருக்கும்போது 1 ரூபா கொடுத்தது கணக்கு தெரியாது, 100 ரூபா கொடுக்கும் பொழுது 10 ரூபா கொடுக்கறது கணக்கு தெரியாது. ஆனால் 1 லட்சம் ரூபாய் வரும் பொழுது அந்த 10% மினிமம் கணக்கு சொல்கிறேன். 10,000 கொடுக்கும் பொழுது ஐயோ இந்த 10,000 இருந்தால் நான் 2 வாட்ச் வாங்கிடுவேனே, 2 ட்ரெஸ் வாங்கிடுவேனே, நான் அங்கே போயிடுவேனே, டூருக்கு போயிடுவேனே என்று யோசிக்கிறார்கள். ஆகவே தான் இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நீ தரித்திரனாய் இருந்தால்தான், தரித்திரன் என்று நினைத்து கொண்டால்தான், இயேசுடைய ஆசீர்வாதம் தான் என்னை ஐஸ்வர்யன் ஆக்கி விட்டது என்று நினைத்தால் உன் பரிபூரணத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுப்பாய். இல்லாவிட்டால் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி நினைப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்வீங்க, கம்மியாக தான் கொடுப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1:10-11. ஐஸ்வர்யவானும் அழிந்து போவான், தன் வழிகளினால் வாடி போவான். ஐஸ்வர்யமா வாடி போவான்னு சொல்லலை, ஐஸ்வர்யவான் வாடி போலன்னு சொல்லலை, ரிச்சா இருக்கிறவன் கெட்டு போயிடுவான்னு வேதம் சொல்லலை, தன் வழிகளினால் கெட்டு போயிடுவான். ஐஸ்வர்யத்தினால் கண்மயக்கம், ஐஸ்வர்யத்தினால் வருகிற திருப்தியற்ற ஒரு நிலைமை, ஐஸ்வர்யத்தினால் வருகிற பெருமை, இவைகளெல்லாம் தன் வழிகளினால் தான் அவன் என்ன செய்வான், கெட்டு போயிடுவான். நாட் பிகாஸ் இஸ் ரிச் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் உன் தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். தங்கள் யூதன் என்று சொல்லியும் நான் அறிந்திருக்கேன், உனக்கு விரோதமாக செஞ்சதெல்லாம் நான் அணிஞ்சிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தேன் இப்போ இல்லை, ஆகவே நீ கடைசி வரைக்கும் இருந்தால் உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் தரித்திரனாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். நான் ஐஸ்வர்யவான், ஆனால் தேவனுக்கு முன்பதாக தரித்திரன். நான் எப்படி மகிமையின் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றவன் என்று நினைத்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யத்தை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, ஆண்டவரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பதாக அந்த வசனத்துக்கு நாம் வருவோம். ஆகவே முதலாவதான ஒரு ஓமையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் ஐஸ்வர்யவான தரித்திரன் காரியத்தில் இந்த காரியங்கள். இரண்டாவதாக வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு காரியம் ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் ரத்தாம்பரத்தில் இருந்தான், அவன் சாப்பிட்டான். ஆனால் அவன் வாசலில் விழுகிறத வச்சு சாப்பிட்றதுக்காக லாசரு இருந்தான். அவனுடைய சரீரம் முழுவதும் பருக்களாக இருந்தது. அந்த பருக்களை நாய் நக்கிற்று. 2 பேரும் மரித்தார்கள். மரித்தவுடனே லாசருவானவன், தரித்திரனாய் இருந்த லாசருவானவன் அங்கே ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான். ஐஸ்வர்யான மரிக்கிறான், மடித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவளோட நிறுத்திருந்த வேதம் மிக அழகா, நீ வேதத்தை கூர்ந்து வாசித்து பாருங்க. லாசரு மரிக்கிறான், மரித்தவுடன் அவன் ஆபிரகாமினுடைய மடியில் போய் இருக்கிறான். துன்மார்க்கரோடு கூட பிரேத குழியை நியமித்தார்கள். அவர் மரித்த பொழுதோ ஐஸ்வர்யனோடு கூட இருந்தார். இந்த வசனம்லாம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. லாசருவும் மரிக்கிறான். லாசரு ஒரு தரித்திரன், அவனுடைய பருக்களை நாய்க்கள் நக்கிற்று. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் இருந்து விழுகிற இலையிலிருந்து எடுத்து தன் வயிற்றை நிரப்பி கொண்டிருந்த மனுஷன் மரிக்கிறான். அவன் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். ஆனால் ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவ்வளவுதான். எங்க போனான்னு வேதம் சொல்லலை, எங்க போனான்னு சொல்லலை. ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் வேதம் அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் பாதாளத்துக்கு போயிருக்கிறான். அவனுக்கு அங்கே அப்படியா நெருப்பு இருக்குது, தண்ணி தாகம் எடுக்குது. அவன் 2 காரியத்தை கேட்கிறான் ஆபிரகாம் இடத்துல. ஆபிரகாமே ப்ளீஸ் அலோ, தயவுசெய்து அவனுக்கு அனுமதி கொடுங்க. அவன் வந்து ஒரு சொட்டு, லாசர் வந்து ஒரு சொட்டு தண்ணியை என் நாக்கில் வைக்கட்டும், என் உதட்டில் வைக்கட்டும், என்னுடைய அதனால் என் தாகம் தனியட்டும் என்று சொல்லுகிறான். ஆபிரகாம் திட்டுறான், எல்லாம் நடக்காது போ,
அதெல்லாம் நடக்க. அங்கேருந்து இங்கே வர முடியாது, இங்கே அங்கே போக முடியாது, அவ்வளோதான், முடிச்சிட்டான். உன்னை ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கேட்குறான் பாருங்கள், என்னை திரும்பவும் உலகத்தை அனுப்பிச்சி விட்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் போய் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லட்டும். அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நத்திங் டூயிங். மரித்தோர்லேருந்து போயிட்டு போனால் தான் அங்கே சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாரு, இன்னொருத்தர் வரப்போகிறாரு, மரித்தோர்லேருந்து போய் சத்தியத்தை சொல்லுவார், அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும், நீ போக வேண்டியதில்லைன்னு சொல்லுவான். அவன் வைத்த 2 கோரிக்கை, அவனால் பரலோகத்துக்கும் போக முடியல, பரலோகத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வாங்க முடியல, திரும்பவும் பூலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறான், அவனால் வர முடியலை. இட் இஸ் டோர் இஸ் க்ளோஸ்ட். neither he could enter kingdom of God nor he could revert back to world. பூலோகத்துக்கும் வர முடியல, பரலோகத்துக்கும் போக முடியாமல் அவன் பாதாளத்துக்குள்ளே சிக்கி கொண்டான் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆகவே தான் அந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் அழகாக சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொற்றெறிந்து போயிற்று, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருக்கிறது, அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். மாம்சத்தை தின்னும் பொக்கிஷத்தை கடைசி நாட்களிலே சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்கள் அறுத்து வேலைக்காரர்கள் உங்கள் கூக்குரல் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் ஐஸ்வர்யனாக இருந்து அனுபவித்து விட்டால் பரலோகத்தில் தரித்திரராக இருப்போம். இந்த உலகத்தில் தரித்திரராய் இருந்து, அதாகப்பட்டது எல்லாம் இருந்தும் தரித்திரராய் எண்ணிக்கொண்டு மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நான் உலகத்துக்குள்ளாக நான் உலக ஐஸ்வர்யனாக இல்லாமல் நான் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 6:24. இந்த உலகத்திலே அடைஞ்சு தீர்ந்துட்டீங்க, இந்த உலகத்திலே நீ அடைஞ்சு தீர்ந்துட்ட. அதை தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஐஸ்வர்யனா இருந்தப்பா, ரத்தாம்பரத்தில் இருந்த, ஜூஸ்லாம் குடிச்ச, எல்லாம் நல்லா சாப்பிட்ட, ஆனால் இப்போ எங்கே இருக்கிற? பரலோகத்தில் இருக்கிற. இந்த பூலோகத்தில் நீ கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா பரலோகத்தில் சந்தோஷப்படலாம். இந்த பூலோகத்தில் நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன், என் இஷ்டப்படி வாழ்வேன், என் இஷ்டப்படி நடந்தேன் முன்னாளிலே, ஐயோ உல்லாசம் நாடினா அப்போ கூட எனக்கு புத்தி வரல, இப்போ புத்தி வந்திருக்கு, நான் திரும்புகிறேன் என்று சொன்னால் கதவு அடையப்பட்டு விட்டால், பரலோக ராஜ்யத்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டால் அங்கிருந்து இங்கே வர முடியாது, திரும்ப அங்கிருந்து பூமிக்கும் வர முடியாது, அங்கேயே மாட்டிக்கிட வேண்டியதுதான். ஆகவே தான் 2வது உவமை ஐஸ்வர்யவானும் லாசரும் கரையில் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியம் அதாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீதம் 17ஆம் அதிகாரம், சங்கீதம் 17, 14, 15 வாசிக்க கேட்போம். நிரப்புகிறார்கள், நானோ முகத்தை தரிசிப்பேன், உமது சாயலால் திருப்தி அடைவேன். எங்க விழிக்கும் போது? பரலோகத்தில் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தி ஆவேன். சும்மா மேலோட்டமாக அந்த வசனத்தெல்லாம் பார்த்துட்டு போயிடாதீங்க. அழகான வசனம் நமக்கு 53:9. அவர் துன்மார்க்கரோடு கூட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். அவர் மரித்த பொழுது எங்கே இருந்தார்? ஐஸ்வர்யனோடு கூட இருந்தார். ஐஸ்வர்யவான லாசரு இருந்தாங்க. லாசரு மரித்தான், தேவன் அவன் ஆபிரகாமின் மடியிலே இருந்தான். நானோ நீதியின் சாயலால் நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தி. பவுல் சொல்கிறார், இங்கே கண்ணை மூடுவேன், அங்கே கண்ணை திறப்பேன். ஆக தேவதான் இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் நான் என்ன செய்வேன்? பயப்பட மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஒரே வரியில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் என்று சொல்லி ரோமர் 8:18 சொல்லுகிறது. ஒருவேளை இந்த இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 8:18 மிக தெளிவாய் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பாடுபட்டுவீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள்.
இந்த உலகத்திலே பாடுபடுவீர்கள் என்று சொன்னால், ஐயோ எனக்கு பாடு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு என்று சொல்வீர்கள். ஆனால் கண்களை மூடும் பொழுது நீதியிலே தேவனுடைய சாயலை தரிசிப்பீர்கள் என்று வேதம் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே பாடு அனுபவிக்கலாம், பிரச்சனைகள் அனுபவிக்கலாம், அவமானங்கள், நிந்தனைகள், மனுஷர்களை நியமித்து என்னை அப்படியா சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி நிந்திக்கப்படலாம், எல்லாம் பண்ணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் பார்வையில் நீ அருமையானவன். மனுஷன் உன்னை எப்படி பார்க்கறான்னு பார்க்காத, மனுஷன் எப்படி நினைக்கிறான்னு பார்க்காத. You are so precious to me. Your soul is so precious to me. Others are looking for your worldly wealth. அது மற்றவர்கள் உன்னுடைய சொத்து எவ்வளோ, உன் சம்பளம் எவ்வளோ, உன் பொருள் என்ன, உன்னை எப்படி ஏமாற்றலாம், எப்படி பிடுங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். I don't care about those things. எனக்கு தேவையானது உன்னை விலையேற பெற்ற விலை மதிப்பில்லாத ஆத்துமா என்று சொல்லி ஆண்டவர் அந்த விலையேற பெற்ற விலை மதிப்பில்லாத ஆத்துமாவை குறித்து கரிசனை கொண்டிருப்பதனால தான் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள். ஒருவேளை இந்த காலத்தில் நீ பாடு அனுபவிக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்படலாம், ஒருவேளை நிந்தைகளுக்குள்ள பண பிரச்சனைகளுக்குள்ள ஓடலாம், தோல்விகள் சந்திக்கப்படலாம், தோல்விகளை நீ சந்திக்கலாம், பள்ளத்தாக்கில் போய் விழலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வழியாக ஓடலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நீதியின் சாயலால் நான் திருப்தி ஆவேன் என்கிற ஒரு நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறார். ஆகவே தான் நீதிமொழிகள் புத்தகம் 23:4 சொல்லுகிறது, நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நினைச்சு பிரயாசப்படாதே, உன் சுய புத்தியின் மேலே சாராத, உன்னை ஐஸ்வர்யனாக்குவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்று வேதம் சொல்லுது. எரேமியா 9:23-24 சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் பெருகினால் ஐஸ்வர்யத்தை குறித்து நீ என்ன சொல்லாத, மேன்மை பாராட்டாத. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் ஞானி தன் ஞானத்தை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. நீ மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே தான் சங்கீதம் 62:10 சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் மனசை அது மேலே வைக்காத என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. பிரியமானவர்களே, ரெண்டாவதான உவமை ஆண்டவர் சொன்னது ஐஸ்வர்யவனால் லாசரு. உலகத்தில் நான் ஐஸ்வர்யன் ஆகி எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாத்தையும் பட்டுட்டு நரகத்துக்கு போகாமல் இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுக்கிறது தன் வழிகளினால் தான் அவன் கெட்டு போவான். ஐஸ்வர்யவான் தன் வழிகளினால் கெட்டு போவான். உன் வழி ஆண்டவருக்கு பிரியமான வழியாக இருந்தால் பரலோகத்தில் கொண்டு போய் எல்லாம் இருந்தும் தரித்திரன் என்று நினைத்து கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் தங்களை பெருசாக எண்ணிக்குவாங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். ஒன்றுமில்லாமல் உன்னை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளாத, ஆனால் அதே போல எல்லாம் இருந்தும் உன்னை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளாமல் ஐஸ்வர்யம் இருந்தும் ஆண்டவருக்கு முன்பதாக நான் தரித்திரன், மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெரும்படிக்காக நான் காத்திருக்கிறேன் என்று இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு உவமையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக காரியம், வேதம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11-32 வசனங்களை நாம் அறிந்த ஒரு காரியம்தான். நல்ல தகப்பனும் கெட்ட குமாரனும் என்கிற ஒரு உவமை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவனுக்கு 2 மனுஷர்கள் இருந்தார்கள், 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு குமாரன் என்ன செய்கிறான், என்னுடைய பங்கை எனக்கு கொடுங்க என்று சொல்லி கேட்கிறான். அந்த 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 15-12. அவனுக்கு மட்டும் பங்கை கொடுக்கல. நிறைய நேரம் அதை மறந்து போகணும். நான் தியானிக்கும் பொழுது, நீ காலையில் நான் தியானித்தேன், நீ காலையில் 2:30 எந்திரிச்சிட்டேன், ஆண்டவர் எழுப்பி விட்டு இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்கணும்னு சொல்லி இந்த காட்டி கொடுத்து இதுலேருந்து தான் மற்ற செய்திக்குள்ளே போனேன். ஒருத்தன் கேட்குறான், இளையவன் கேட்குறான், கிவ் மீ மை ஷேர், கிவ் மீ மை போர்ஷன். பார்க்குறான், உத்தமன் அவன் தகப்பன் 2 பேருக்கும் கொடுக்குறான். இவன் பங்கை வாங்கிட்டு தன் வழியில் என்ன செய்கிறான், தூரமாக போயிடுறான். ஆனால் பங்கை வாங்கினவன் ஆண்டவர் கூட இருந்தான், தகப்பனுடைய கூட இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த காரியத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த கடைசியில் 29ஆம் வசனத்தில் அவன் சொல்லுவான், உன் கூடயே இருந்தேனையா, உன் கூடயே இருந்தேனே, எனக்கு என் ஃப்ரெண்டோட சந்தோஷமாக இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தியா. ஆக வீட்டுக்குள்ளே போல என்ன நடக்குதுன்னு கேட்டான். வீட்டில் காணாமல் போயிட்டு வந்துட்டான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். போனாமல் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வெரி குட், சந்தோஷம். மோதிரத்தை போடுறாங்க, பாதரட்சியை போடுறாங்க, புது ட்ரெஸ் கொடுக்குறாங்க, கொழுத்த கண்டை பிடிச்சி விருந்து பண்ணுங்கிறாங்க. விருந்து நடக்குது, தடபுடா சத்தம் கேட்குது. மூத்த குமாரன் தன் சொத்தை வாங்கி கொண்டு தன் தகப்பனோடு கூட இருந்த மூத்த குமாரன் வரான்.
என்னடான்னு கேட்குறான் வேலைக்காரனை. உன் ரெண்டாவது பையன் வந்துட்டான், உன் தம்பி வந்துட்டான். ஆக வீட்டில் கும்மாளம் விருந்து. உள்ளே போக மனது இல்லாது இருந்தான். வேதத்தை வாசி பாருங்க வீட்டில் போய் கேட்குறான். அப்போ தகப்பன் வரான். தகப்பன்கிட்ட கேட்குறான். தகப்பன் வந்து கூப்பிட்றான், வாடாப்பா உள்ளன்னு. அவன் கேட்குறான், அவன் சொத்தை வாங்கி 2 பேருக்கும் சொத்தை கொடுத்தீங்க, அவன் சொத்தை வாங்கிட்டு போயிட்டான், அதை அழிச்சிட்டு வந்தான். நான் சொத்தை வச்சுக்கிட்டே உங்கள் கூட இருந்தேன். என் சொத்து இருந்தோம், நான் தரித்திரனை போல உங்களுக்காக வேலை செஞ்சேன். நாலு போல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சேன். பேதுரு கேட்டான் பாருங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான். பேதுரு கேட்டானா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் கூட, என்னுடைய கப்பல், என் மீன் பிடிக்கிற தொழில், என் வலை கேல எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வந்தேனே, எனக்கு என்ன கிடைச்சது? அதே மாதிரி கேட்குறான் இவன். உன் கூட சொத்தை வாங்கிட்டு நான் போனேன்னா இல்லை, உன் கூட்டியே தான் இருந்தேன். அந்த சொத்தை வச்சு தான் உனக்கு வேலை. அந்த நான் சொந்தக்காரன்னு நினைக்கல, எனக்கு சொத்து இருக்குது நான் நினைக்கல. என்னை ஒரு தரித்திரனா, உம்முடைய மகனா, உம்முடைய வேலைக்காரனா நினைச்சு உங்கள் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேனே, எனக்கு என்ன கொடுத்தீங்க? ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீங்களா? என் நண்பர்களோடு கூட சந்தோஷமாக இருக்க எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தீங்களா? நான் கேளிக்கைக்குள்ளாக போகும்படிக்காக எனக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? நான் சந்தோஷமாக துன்மார்க்கமாய் வாழும்படிக்கு எனக்கு ஒரு என் என்னுடைய நண்பர்களோட கும்மாளம் அடிக்க கூத்தடிக்க ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தியா என்று சொல்லி கேட்கும் பொழுது தகப்பன் மிக அழகாய் சொல்லுகிறான், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆமென். வசனம் தான் ரொம்ப தொட்டது. இன்ன வரைக்கும் நான் சொல்லுவேன், உம்முடையதெல்லாம் என்னுடையதையா. உம் ஐஸ்வர்ய மகிமையின் ஐஸ்வர்யம் தான் என்னுடையது. உம்முடைய பரிசுத்தம் எல்லாம் என்னுடைய பரிசுத்தம். உம்முடைய விசுவாசம் எல்லாம் என்னுடைய விசுவாசம். உம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யம். உம்முடைய வல்லமை எல்லாம் என்னுடைய வல்லமை. என்னுடையதெல்லாம் உம்முடையது. இதை அனுபவிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிரயாசப்படணும். ஆனால் ஈஸியில் வந்துடும். எல்லாத்தையும் விட்டு வந்தேனே, மரத்தை விட்டு வந்தேனே, அங்கே விட்டு வந்தேனே, சொத்தை விட்டு வந்தேனே, எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதுலான்வார். அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, என்னப்பா இந்த உலக வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, அந்தகாரத்தின் பொக்கிஷம் மறைவிடத்தின் புதையலும் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுரா. இதை தெரியாம ஐயோ எனக்கு கிடைக்கலையே, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கிடைக்கலையே, எனக்கு ஏதாவது கொடுத்தியா, என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கேன் அலோவ் பண்ணியா, நான் எப்பயாவது நான் போய் நண்பர்களோடு குடிச்சு கும்மாளம் அடிக்க ஏதாவது சினிமா போகிறது என்ன அலோவ் பண்ணியா? ஒரு நாள் அலோவ் பண்ண மாட்டார் ஆண்டோ. ஏன்னா ஆத்மா விலையேற பெற்றது. உன் ஆத்மாவுக்கு விரோதமான காரியம் எதையும் நடைபெற வாலிப நாட்களில் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதை செய்யவும் கூடாது. நீங்க ரெண்டாவது காரியம், ஒருத்தன் ஐஸ்வர்யவானாய் இருந்து ஒருத்தன் ஐஸ்வர்யவானாய் இருந்து தன் பங்கை வாங்கி கொண்டு போனவர் ஒருத்தன், ஐஸ்வர்யவனாக இருந்தும் தரித்திரனான ஒருத்தன். இளைய மகன் ஐஸ்வர்யவனாய் இருந்து திரும்ப தரித்திரனாய் மாறுகிறான். இந்த மனுஷன் ஐஸ்வர்யனாய் இருந்தும் ஆண்டவருக்கு கூட இருந்து தன்னை தரித்திரனாய் எண்ணிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்து போயிட்டான்னு நினைச்சிட்டோம். நம்ம அப்படிதான் நம்மளை சண்டே ஸ்கூல்லேருந்து அப்படி தான் டீச் பண்ணி வளர்த்துட்டாங்க. 2 பேர் அவர்களுக்கு, அவனுக்கு இல்லை அவர்களுக்கு. அவன் கேட்குறான், 2 பேர் இருக்காங்க, என் பங்கை கொடு, வாங்கிக்கோ. அப்படியே இருந்தா அவன் பங்கு, மூத்தவனுக்கு அவன் பங்கு. ஆனால் பங்கை வாங்கினவன் அப்பா கூட, அப்பா தான் என்னுடைய, தாவீது சொல்லுவான் அல்லவா, அழகாக தாவீது சொல்லுவான், வேதத்தில் அழகாக தாவீது சொல்லுவான். 142 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுவான். இடத்துல வாசிங்க. தாவீது கெபியில் இருந்தபொழுது பாடின சங்கீதம் என்று அதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 142 சங்கீதம் 5ஆம் வசனம். தாவீது நீரே அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே யூ ஆர் மை போர்ஷன். நீதான் என் பங்கு. நீர் பிரித்து கொடுத்த பங்கு எனக்கு பங்கு அல்ல, தகப்பன் தான் என்னுடைய பங்கு என்று தாவீது சொன்னான். நீ கொடுத்த ராஜ்யம் என்னுடைய பங்கு அல்ல. நீர் கொடுத்த மனைவிகள், நீர் கொடுத்த பிள்ளைகள், நீர் கொடுத்த இஸ்ரவேல் தேசம், நீர் கொடுத்த மாளிகை, நீர் கொடுத்த பட்டம், நீர் கொடுத்த முடி, கரவலாடுகளின் பின்பாக திரிந்து கொண்டிருந்த என்னை கொண்டு வந்து உயர்த்தி வைத்தீர, இதெல்லாம் என்னுடைய பங்கு அல்ல. யூ ஆர் மை போர்ஷன். யூ ஆர் மை போர்ஷன். யூ ஆர் மை போர்ஷன். நீங்க தான் என்னுடைய பங்கு, நீங்க தான் என்னுடைய பங்கு. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு சமஸ்தத்தை கொடுத்து கடைசி வரைக்கும் அவனுடைய சந்ததியிலே யூதருடைய ராஜாவாய் தேவன் வெளிப்பட்டார். தீர்க்க தரிசனம் அப்படியாய் நிறைவேறிற்று.
நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்தால் உன்னுடைய சந்ததியிலே இஸ்ரவேலை அரசாளுகிறவர்கள் இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அதே வார்த்தையை நிறைவேற்றினார். எப்படி அன்றைக்கு ஒரு சாபம் கொடுக்கப்பட்டதோ, அவன் பாவம் செஞ்ச பொழுது அதே மாதிரி சாபமோ அல்லது ஆண்டவர் சொன்ன வார்த்தையோ அதே ஒரு வாக்கு தத்தமாய் மாற்றி ஆண்டவர் சொன்னார். ஆகவே தான் நான் சொன்னான், யூ ஆர் மை போர்ஷன். 119 சங்கீதம் 52 வசனம் என்று நினைக்கிறேன், 57 வசனம், மன்னிக்கவும், 57 வசனம் இருக்கிற இடத்துல வாசிங்க. கர்த்தாவே நீரே என்னுடைய பங்கு என்கிறேன். நீரே என்னுடைய பங்கு, நீரே என்னுடைய பங்கு. நீர் இந்த உலகத்தில் கொடுக்கிற எதுவும் அண்ணன் அடிக்கடி சொல்ற சதமல்ல, சதமல்ல. நீர் கொடுக்கிற வீடு சதமல்ல. நீர் கொடுத்திருக்கிற எந்த காரியம், படிப்பு, அதிகாரம், அந்தஸ்து, பட்டம், பதவி எதுவும் எனக்கு பங்கு அல்ல. நீரே என்னுடைய பங்கு. இந்த உலகத்தில் எவ்வளோ மகிமை இருந்தாலும் சரி, எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் தான் என்னுடைய பங்கு. மகிமையின் ஐஸ்வர்யம் தான் என்னுடைய பங்கு. நீரே என்னுடைய பங்கு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த பேதுரு சொன்னார் இல்லையா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொன்னார் அல்லவா, பேதுருக்கு சொன்னார் அல்லவா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே என்று சொல்லி 100 உங்களுக்கு கிடைக்கும். இம்மையில் எனக்கு விட்ட இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? 100 எத்தனையா கொடுக்கிறார்? 100 கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே தான் வேதத்தில் சில நேரங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் பாடுகிறோம், அழுமையாய் பாடுகிறோம், கிறிஸ்துவுக்காய் கொடுத்தவர்கள் இழந்தவர்கள் ஒருத்தரும் தரித்திரரானதில்லை. வாட் எவர் யூ கிவ் திரும்ப வரும். சவுத்தில் அடித்த பந்து மாதிரி வரும். அந்த பந்தில் நிறைய காற்று இருந்ததுன்னா வேகமாக வரும், கொஞ்சமாக காற்று இருந்ததுன்னா மெதுவாக வரும். தான் ரகசியம். பந்தில் காற்று நல்லா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேகமாக வரும், அடித்த வேகத்தில் வரும். கொஞ்சமாக இருந்ததுன்னா சப்புன்னு போய் ஒட்டிக்கணும். அது காற்று இல்லாமல் இருந்தால் திரும்பி வரவே வராது. நீங்கள் கொடுக்கிறதிலும் ஆண்டவருக்கு கொடுக்கிறது, ஆண்டவருக்குள்ளாக உள்ளத்தை கொடுத்த ஆண்டவரை நீரே என்னுடைய பங்கு என்று சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஆண்டவரால் உண்டாக்கப்படுகிறவர்கள், ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவர் சந்திக்கிறார்கள். ஐஸ்வர்யமும் தரித்திரமும் ஆண்டவரால் வருகிறது. ஐஸ்வர்யவான் என்னை தரித்திரனும் ஆக்காதீங்க, ஐஸ்வர்யனாக மாற்றாதீங்க. ஐஸ்வர்யனாக இருந்தால் உங்களை மறந்துடுவேன், தரித்திரராக இருந்தால் நான் திருடிடுவேன் என்று சொன்னதை போல இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிற காரியம். இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் செய்யக்கூடிய காரியம், செய்யக்கூடாத காரியம் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதில் சுருக்கமாக 2 காரியத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே ஒன்று சொல்லிவிட்டேன், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேலே வைக்காத. நீதிமொழிகள் 11:28 சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் என்ன பண்ணுவானா? சொல்லுங்க, எடுத்தவங்க பைபிளை எடுத்து வாசிங்க. நீதிமொழி 11:28, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஆகவே ஆண்டவர் சொல்றார், நீ ஐஸ்வர்யனாய் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, நீ தரித்திரனாய் உன்னை எண்ணிக்கொள், மகிமையின் ஐஸ்வர்யத்தை நினைத்துக்கொள். உன் ஐஸ்வர்யத்தை நீ நம்பினால் அதில் என்ன செய்வாய்? விழுந்து விடுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக வேதம் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் வேதத்தில் இருக்கிறது. 112 சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். 112 சங்கீதம் 1-2. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், நிலைத்திருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் என்னைக்கும் இருக்கும் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. எவன் வருஷம் ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறானோ அவன் வீட்டில் அவன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படும், அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் 2 நாளாகும் 9:22, 1 ராஜாக்கள் 10:23 வாசித்து பாருங்க. சாலமோன் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை போல ஐஸ்வர்யமானவன் கனத்தில் மிகுந்தவன் ஒருத்தனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவனை மாதிரி வேதம் 2 நாளாகும் 9:22, 1 ராஜாக்கள் 10:23 2 வசனமும் சொல்லுது, அவனை போல சாலமோன் ராஜாவை போல ஒருத்தரும் கனத்திலே இல்லை, ஐஸ்வர்யவானம் இல்லைன்னு சொல்லப்பட்டது. காரணம் என்ன? அதுக்குரிய காரணம் 1 ராஜாக்கள் 3:11, 2 நாளாகமும் 1:11-12 சொல்லப்பட்டு இருக்கிறது. ராத்திரி ஆண்டவர் கேட்கிறார் தரிசனத்தில், சாலமோன் உனக்கு என்ன வேண்டும்?
ஆண்டவர் சாலமோன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு பதில் அவருடைய ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. நான் சின்ன பையனாக இருக்கிறேன். எத்தனையோ திரளான லட்சக்கணக்கான மக்கள் இவர்களை நியாயம் விசாரிக்கும்படிக்காக என்னை கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டீங்க. எனக்கு இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு கேட்டான். ஆண்டவருடைய சித்தப்படி கேட்டான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவன் கேளாத ஞானத்தையும் அவன் கேளாத கணத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கேளாத கணத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உன்னை கொடுத்து என்று சொன்னார். வேதத்தை வாசி பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு எத்தனை ஆட்டை அடித்தான்னு சொல்லப்பட்டு இருக்குது. தனியாக ஒரு கிச்சனை வச்சுருந்தானா. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆடுகள் எவ்வளோ மாடுகள் அடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அவனுடைய செல்வ திரட்சி அவ்வளவா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், தேவனுடைய சித்தப்படி அவன் கேட்டான். ஆண்டவர் நீ தான் என்னுடைய போஷன் என்று தாவீது சொன்னதை போல தாவீதின் குமாரன் சொன்னான், எதற்காக நான் அழைக்கப்பட்டனோ, எதற்காக பிடிக்கப்பட்டனோ, எதற்காக என்ன ராஜாவாக்கினீரோ அதுக்கு வேண்டிய வல்லமை, அதுக்கு வேண்டிய ஞானம், அதுக்கு வேண்டிய அபிஷேகம் எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்காத ஞானத்தையும் நீ கேட்காத கணத்தையும் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. முதலாவது என் சித்தப்படி நீ காரியத்தை கேளு. எதுக்காக உன்னை பிடிச்ச? உன் ஆத்துமா வெளியேறப்பட்டது, அதுக்காக பிடிச்சேன். உன் ஆத்துமாவை பலி வாங்கி நான் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் ஆத்துமா கெட்டு போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் என்ன தான் பிரயாசப்படுங்க, கொஞ்ச நாள் ஜாலியாக இருப்பீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும் கதை. உலகப்புறமா ஓடி போயிட்டு ஒரு உங்கள் ஆத்மாவுக்கு ஏதாவது கேடு வரக்கூடிய காரியம், உங்கள் ஆத்மா அழிந்து போக பாவம் செய்கிற ஆத்மா 18:4 சொல்லுகிறது. எரேமியா எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். உன் ஆத்மா சாகத்தக்கதாக ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்பினா கொடுக்கவே மாட்டார். அதனால தான் சொன்னேன், அவர் சித்தப்படி கேட்கணும். சின்ன பசங்க பிளேடு கேட்டால் கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க, கையை வெட்டிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. கத்திரிக்கோளை கூட கொடுக்க மாட்டீங்க. யூ வில் நெவர் கிவ் ஏ ஒரு ஷார்ப்பான ஒரு பொருளை உங்கள் பிள்ளைகிட்ட கொடுக்க மாட்டீங்க. கண்ணில் குத்திர போது, கையில் குத்திர. அதே போலத்தான் ஐஸ்வர்யா, எனக்கு அது வேணும் இது வேணும். நீ ஐஸ்வர்யா பின்னாடியே போயிடக்கூடாது என்பதற்காக, உன் ஆத்மா வெளியேற பெற்றது என்பதற்காக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் ஆத்மா வெளியேற பெற்றது, என் வாலிப நாட்களில் உம்முடையதெல்லாம் என்னுடையது, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க, உங்கள் அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க, உங்கள் பரிசுத்தத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி கேட்பீர்களானால் வரக்கூடிய நாட்களில் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்தையாம் வீடு ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கும். சங்கீதக்காரன் அப்படி தானே சொன்னான், அவன் வீடு ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கும், அவனுடைய பிள்ளைகள் இப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. சில நேரங்களில் நமக்கு தெரிய மாட்டேங்குது, யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, வாசித்தாலும் புரிந்து கொள்ள முடியல, பரிசுத்த ஒரு ஒத்தாசை இல்லை. காரணம், அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் மேலே வைத்திருக்கிற பிரியத்தினாலே இதை ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். உனக்கு என்ன வேணுமா கேளு. நிறைய பேர் கேட்பாங்க, அது வேணும் இது வேணும்னு. என் ஆத்துமா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை, என் ஆத்துமா முதல்ல ரட்சிக்கப்படட்டும். முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடட்டும் என்று சொல்லுங்கள். மூன்றாவதான ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:4 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 22:4 முடித்து. மூணு காரியம் சொல்லப்படுகிறது. எனது ஆண்டவருக்கு தாழ்மையும், ஆண்டவருக்கு பயப்படும் பயத்துக்கு வரக்கூடிய பலன் என்ன? ஐஸ்வர்யம், மூணும் வருது பாருங்க. ஜீவன் தான் ஆத்மா, ஜீவன், மகிமையும் ஜீவனும் ஐஸ்வர்யம், மூணுமே ஆண்டவர் கொடுக்குற. நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா டபுள் போர்ஷன் பஷிங்லாம் கிடையாது, ட்ரிபிள் ஃபோல்ட் பிளெஸிங்ஸ். 3 வகையான காரியம், மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் என்னத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது தாழ்மையும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தையும் தேவனுடைய சித்தப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் சொல்லும்பொழுது ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் கூட சொல்லாத. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் நான் சம்பாதித்தது, நான் கட்டின மகா பாபிலோன், என் கையினால சம்பாதித்தது, நான் படித்தேன், நான் சம்பாதிச்சேன் சொல்லாத. உன் இருதயத்தில் கூட சொல்லாத, உன் இருதயத்தில் கூட சொல்லாத. உன் இருதயத்தில் நேபுகாத் நேச்சார் சொன்னா, என் கையினால் கட்டின,
என் மகத்துவத்தினால் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன மறு நிமிஷத்தில், மறுநாளில் அவன் என்ன செய்தான்? மறு கணத்தில் ரோட்டில் போய் படுத்துக்கிட்டான். அவன் தலையில் பனி பெய்தது, மாட்டை போல மேய போயிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது தானியேல் புத்தகத்தில். இன்றைக்கு என்னுடைய பலன் இதை சம்பாதித்தது, இருதயத்தில் கூட சொல்லாத. தொடர்ந்து வாசிக்குமா. ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கக்கூடிய பலத்தையும் உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தையும் அதை சம்பாதிக்கக்கூடிய பலம். அதனாலதான் சொன்னேன், நீங்க யோசனை மட்டும் பண்ணுங்க, ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீ யோசனை பண்ணி ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க, ஆண்டவரே எனக்கு வேணும், அவ்வளவுதான் சொல்லுங்க. அவருடைய ஆலோசனை உன்னுடைய ஆத்துமாவை காக்கும்படிக்கான ஒரு ஆலோசனையாய் வந்து ஆண்டவர் நமக்கு செய்யும் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. நீதிமொழியில் புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சம்பாதிக்கக்கூடிய பலனையும் அதை அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நீ சம்பாதிச்சு கூட யாரும் அனுபவிக்க, பாவியின் ஆஸ்தி ஏழைக்கு வைத்து விட போகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஐஸ்வர்யமானம் தரித்திரனும் என்ற 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பேசி, உங்களுக்குள்ளாக மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு தாகம் இருக்க வேண்டும். உங்களுடைய சொத்து பரலோகத்திலே, உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். ஐஸ்வர்யம் பெருகினால் அதில் மனசு வைக்கக்கூடாது. என் சுய பலத்தினால் இதை சம்பாதித்தேன் என்று நினைக்காதபடிக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மேல் கவனமாய் இருப்பீர்களானால், பரலோகத்திலே சொத்து சேர்த்து வைக்கிறவர்களா இருப்பீர்களானால், உங்கள் சொத்து எங்கே இருக்கிறதோ, பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, இருதயம் அங்கே இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய சொத்து, நீர்தான் என்னுடைய ஐஸ்வர்யம், நீர்தான் என்னுடைய பங்கு என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். ஒரு சின்ன ஜபத்தை கொஞ்ச நேரம் தான் ஜபிக்க போகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே, அவன் தம்பிக்காரனுக்கு பணம் கொடுத்தான், தம்பிக்காரன் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். அண்ணங்காரனுக்கு பணத்தை கொடுத்தான், நான் போக மாட்டேன், உங்களை விட்டு உங்கள் கூடயே தான் இருப்பேன், நீர்தான் எங்கள் சொத்து, நீர்தான் என்னுடைய பங்கு என்று சொன்னதை போல இன்னைக்கு உலகத்தில் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம், இந்த பலன், இந்த ஆண்டவரே இந்த தாளந்து, இந்த படிப்பு, இந்த பட்டம் உம்மால் வந்தது என்று சொல்லி, நீர்தான் என்னுடைய பங்கு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே, பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அலும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலக பரிசுத்த ஜீவியமே, ஆனந்தம் ஆனந்தமே அலும் பகல். ஆமே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அலும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எல்லாரும் சொல்லுவோமா, நீரே என்னுடைய பங்கு, நீர்தான் கர்த்தாவே என்னுடைய பங்கு, நீர்தான் என் சுதந்திரம், நீர்தான் ஆஸ்தி, இயேசுவே என் ஆஸ்தி செல்வம்,
இயேசுவே என் சம்பாத்தியம், இயேசுவே என் முடிவு. பாடி இருக்கிறோம் அல்லவா? இயேசுவே என் ஆஸ்தி செல்வம், இயேசுவே என் சம்பாத்தியம், இயேசுவே என் முடிவு. ஆண்டவரே, நீரே என்னுடைய பங்கு, நீரே என்னுடைய பங்கு. இந்த உலகத்தில் நான் மகிமையின் ஐஸ்வர்யத்திற்காக நாடி ஓட எனக்கு பலன் தருவீராக. நீர்தான் என்னுடைய பங்கு. வாலிப நாட்களில் நீர்தான் என்னுடைய பங்கு, நீரே என்னுடைய பங்கு. கர்த்தாவே, நீரே என்னுடைய பங்கு என்று சொல்லுங்கள். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கேட்காத கனத்தையும் கொடுக்கிறவர் என் அருள்நாதர். என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொன்னவர், நூறத்தனையாய் திரும்ப தருகிறேன் என்று சொன்னவர். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போக மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவனுடைய பிரசனம் நம்முடைய சபையை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறதை காண்கிறேன். அபிஷேகம் இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் இப்பொழுது நிரப்புவீராக. லாக்கரா தீன கபதரா பசந்தரா பாலாபரா ஈதரா மஷிங்கரா பலோபிரா பாலாபரா. யார் யார் நீரே என்னுடைய பங்கு என்று சொல்லுகிறார்களோ அவருடைய கரத்திலே ஆண்டவரே அவருடைய உன்னுடைய ஐஸ்வர்யத்தை திணிப்பீராக. அவருடைய ஆண்டவரே பைகளை நிறைப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய பொத்த பைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பிடுங்கி எறிகிறேன். நிரம்பி வழிகிற பைகளை தரும்படிக்காய் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் கரவலாடுகளாய் மாறத்தக்கதாக தேவரே ஒரு அபிஷேகம், ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யர்களாக மாறத்தக்கதான ஒரு அபிஷேகம் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. கேளுங்க, கேளுங்க. ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி கொண்டே இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நான் நிறைய பாடுபட்டு வந்திருக்கிறேன். இந்த நாளுக்காக தேவன் என்னை வறுத்து எடுத்திருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய், உங்களோடு கூட சேர்த்து என்னையும் ஆசீர்வதிக்கும்படிக்காய் தேவன் என்னை வறுத்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்காமல் அவர் விட மாட்டார். அதற்காகவே இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியில் உலாத்தி கொண்டு இருக்கிறார். லீகரா மதுரபி ஷிமிதரா பரபது நியாந்தரா பரபரா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இறங்குவதாக. ஐஸ்வர்ய சம்பரணரே, ஒவ்வொரு குறைவுகளை நிறைவாக்குவீராக. ரைட் நவ, ரைட் நவ. ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு நிறைவை தருவீராக. ஞானத்தில் யார் யார் குறைவுகளாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஐஸ்வர்யவான். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே பங்களித்து கொடுப்பீராக. எங்கள் வழிகளை நாங்கள் மென் பண்ணி கொள்ள ஆண்டவரை உதவி செய்வீராக. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தின் தன்னுடைய வழியினால் கெட்டு போவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் நடக்காமல் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. என்னால் ஜெபத்தை முடிக்க முடியவில்லை. கர்த்தர் வாண்ட்ஸ் டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு போமா. ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. மகிமையின் 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 ஐஸ்வர்யம் உங்கள் மீது நிரப்ப போகிறார். மகிமையின் பாத்திரமாய் உங்களை நிரப்ப போகிறார். கிருபா பாத்திரங்கள், கிருபா பாத்திரங்கள், கிருபா பாத்திரங்கள் மீது மகிமையின் ஐஸ்வர்யம் இறங்க போகிறது. லாகரா தீன கபீரா பாலபதுனி அக்கரா இதர வாலிப பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம், மகிமையின் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறதை காண்கிறேன். மகிமை, 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 மகிமை. அப்பா உமக்கு நன்றி. Lord remira maraba, Lord come upon us my Lord in a mighty way. Hallelujah. All the evil be I condemn the evils in the name of Jesus Christ. எல்லா பலகீனத்தையும் எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கிறேன். Amen.